குஜராத்ல பில்கிஸ் பானு ஒரு பொண்ணு, 21 வயது நிரம்பிய ஒரு பொண்ணு, இஸ்லாமிய பெண். இது போன்ற ஒரு ரோட்ல நடந்து போறாங்க. கையில 1.5 வயசு குழந்தை, பில்கிஸ் பானுடைய குழந்தை 1.5 வயசு குழந்தை கையில பிடிச்சிக்கிட்டு பர்தா அணிச்சிட்டு போறாங்க. போகும்போது அந்த பொண்ணை ஒரு 11 பேர் இந்த கும்பல், 14 பேர் இந்த கும்பல் பார்க்குது. பர்தா அணிஞ்ச பொண்ணை பார்த்தோன்னு இந்த 14 பேருக்கு வெறி அடங்கி, மத வெறி அடங்கி என்ன பண்றான், கையில இருக்க குழந்தைய தூக்கி பாறாங்கல்ல ஓங்கி அடிக்கிறான். குழந்தை செத்து போயிடுது. இந்த 14 பேர் சேர்ந்து அந்த பில்கிஸ் பானுன்ற பொண்ணை கூட்டு பாலியல் செய்யறான். இந்த தவற உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது, இந்திய ஒன்றியமே கண்டிக்கிறது. இந்த 14 பேர் சேர்ந்து பில்கிஸ் பானுன்ற ஒரு பொண்ணை, கூட்டு பாலியல் செய்த ஒரு பொண்ணை, கையில இருந்த 1.5 வயசு குழந்தைய பாறாங்கல் அடிச்சு சாவடிச்சு அந்த குற்றவாளிகளை சிறையில் இருக்கான். குஜராத்தில் இருக்கிற சட்டப்பேரவை என்ன பண்ண தெரியுமா, இந்த 14 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை சாவடிச்சு அந்த குழந்தைய சாவடிச்சு என்ன பண்ணுது, நல்லவன்னு விடுதலை பண்ணுது. எதுக்கு? அவெல்லாம் இந்துக்கள், அவெல்லாம் பிராமணர்கள், அவெல்லாம் RSS வாதிகள், அவெல்லாம் நல்லவன்னு 14 பேர் சேர்ந்து கூட்டு பழக்கம் பண்ண விடுதலை பண்றான். இது ஒண்ணு. மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடந்தது. ஒரு பழங்குடிய பெண்ணை ஒட்ட துணி கூட இல்லாம ரோட்ல ஓட விட்டு அடிக்கிறான். இதை கேட்க நெஞ்சுரமோ துணிச்சலோ இந்தியாவில் எந்த தலைவருக்கும், அதிகாரத்தில் இருக்கிற எந்த தலைவருக்கும் தைரியம் இல்லை. இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறார்கள், எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. இந்த 4 கோட்பாடு கொண்ட சனாதனத்தை எதிர்க்கவோ, துணிச்சலோ, ஆற்றலோ, எதிர்த்து பேசவோ, கண்டனம் தெரிவிக்கவோ, மக்களை ஒன்றிணைக்கிற பணிகளை மேற்கொள்வதற்கு அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு துணிச்சலும் இல்ல, துணிவும் இல்லை. இந்த 4 விஷயத்தை கொண்டடைக்கிற, சனாதனத்தை ஏற்று ஒழிக்க நினைக்கிற ஒரே அரசியல் கட்சி, ஒரே மகத்தான தலைவர் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் தளபதி, அண்ணன் உதயநிதி தலைவர் மகத்தான தலைவர். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், நொறுக்க வேண்டும், அழித்து தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்வார்கள். எனக்கும் தியாகராய பகுதிக்கும் மிக நீண்ட ஒரு அன்பு உறவுகள் இருக்கிறது. 2012ஆம் ஆண்டு இதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் செயலாளராக இருந்தவர் வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அன்றைக்கு இளைஞருடைய செயலாளராக இருந்தார். அன்றைக்கு அண்ணாவினுடைய பேச்சு போட்டி நடைபெற்றது. இங்க இருக்கிற அஞ்சுகம் பள்ளியில் தான் நான் படித்திருந்தேன். அன்றைக்கு என்னுடைய வீடு இங்க இருக்கிற தியாகராயனுக்கு உட்பட்ட நல்லாங்குப்பம் பகுதியில் தான் நான் வீடு இருந்தேன். இங்கிருந்து பேச்சு போட்டியில் தேர்வாகி மரியாதைக்குரிய அண்ணன் உமாசங்கர் அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு நம் நினைவெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகத்தான மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஜெயன்பன் அவர்கள் தான் முதலில் நான் அவருக்கு பொற்கரங்களால் பரிசு பெற்று இன்றைக்கு வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னொரு 1 நூற்றாண்டு காலம் வழிநடத்தக்கூடிய ஒரு மகத்தான தலைவருடைய வழிகாட்டுதலில் ஒரு 182 இளம்பேச்சாளர்கள் தேர்வானார்கள். அந்த இளம்பேச்சாளர் ஒருவராக இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்கள் மத்தியிலே பேசுகிற ஒரு மகத்தான வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த வாய்ப்பை தந்தமைக்கு இந்த பகுதி கழகத்துக்கும், சட்டமன்ற உறுப்பினருக்கும், மாவட்ட கழகத்துக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் வாரிசுகளை கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கிற முதல் தலைவராக இருக்கிற காஷ்மீரிலிருந்து தொடங்கி பார்க்கிறோம். காஷ்மீரிலிருந்து இன்றைக்கு கன்னியாகுமரி வரை வாரிசுகளை பட்டியலிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், காஷ்மீர் அந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர். அதுக்கு முன்னால் அங்கே மன்னராட்சி நடைபெற்றது. ஹரிசிங் என்கிற ஒரு மன்னர். அந்த மன்னர் இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு மன்னர். ஆனால் காஷ்மீர் மாநிலம் முழுக்க முழுக்க இஸ்லாம் பெருமக்கள் நிறைந்த ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் இந்து அரசராக அந்த மாநிலத்தை ஆண்டார். அங்க இருக்கிற இஸ்லாம் பெருமக்களுக்காக ஒரு கட்சியை தொடங்க வேண்டும், அங்க இருக்கிற இஸ்லாம் பெருமக்கள் உரிமைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் ஒரு கட்சி தொடங்க வேண்டும் என்று ஷேக் அப்துல்லா என்கிற ஒரு தலைவர் ஒரு கட்சியை தொடங்கினார். அந்த கட்சியின் பேர் மாநாட்டு கட்சி. மாநாட்டு கட்சியை தொடங்கிய ஷேக் அப்துல்லா என்கிற தலைவர் பின்பு காஷ்மீருடைய முதலமைச்சர் ஆனார். அவரை பேரை வைத்துக் கொண்டு அவருடைய மகன் ஷேக் அப்துல்லா, அவருடைய மகன் உமர் அப்துல்லா அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக ஆனார். ஆக ஷேக் அப்துல்லாவுடைய மகன் என்கிற முறையில் உமர் அப்துல்லா அங்கே மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார். அவருடைய வழியிலும் அவருடைய தந்தையின் வழியிலும் ஷேக் அப்துல்லாவுடைய பேரன் உமர் அப்துல்லா அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனார். ஷேக் அப்துல்லா என்கிற ஒரு மகத்தான தலைவர் இஸ்லாம் பெருமக்கள் உரிமைக்காக போராடி அந்த மாநிலத்திற்கு உரிமைக்காகவும் இஸ்லாம் பெருமக்களுடைய உரிமைக்காகவும் நாட்டுடைய பாதுகாப்புக்காகவும் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது மாநாட்டு கட்சி. அவரை பெயரை வைத்துக் கொண்டு அவருடைய மகன் நேரடியாக முதலமைச்சர் ஆனார். அவருடைய பெயரை வைத்து அவருடைய பேரன் நேரடியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். இது வரலாறு காஷ்மீரில். காஷ்மீரிலிருந்து கீழே வருகிறோம் ஹரியானா. தேவிலால் என்கிற ஒரு மகத்தான பிரதமர் இந்த நாட்டின் துணை பிரதமராக இருந்தார். விவசாயிகளுக்கு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு அன்றைக்கு தேவிலால் துணை பிரதமராக வழிதிட்டவர். அவருடைய பெயரை வைத்து அவருடைய மகன் சௌதாலா ஹரியானாவிலே முதலமைச்சரானார்.
எந்த ஒரு திட்டமும் செய்யவில்லை, எந்த நலத்திட்டமும் சொல்ல. தியாக வரலாறு அன்றைக்கு ஹரியானாவில் இல்லை. அவருடைய தந்தை துணை பிரதமராக இருந்தார். அவரை வைத்து ஹரியானாவில் சவுதாலா முதலமைச்சரானார். அதுக்கு கீழ் வருகிறோம் உத்தரப்பிரதேசம், யூபி. இன்றைக்கு எல்லா தலைவர்களும் போராட்டக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு மகத்தான மாநிலமாக சிறந்து கொடுக்கிற யூபியிலே அந்த நாட்டு முலாயம் சிங் என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார். முலாயம் சிங் மத்திய ராணுவ அமைச்சராக இருந்தார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைத்து இந்த நாட்டு மக்கள் போற்றப்பட்ட ஒரு தலைவர். அவருடைய பெயரை வைத்து அகிலேஷ் யாதவ் நேரடியாக முதலமைச்சர் ஆனார். இப்படி பீகாரை சொல்லலாம், ஒடிசாவை சொல்லலாம், ஏன் கர்நாடகா பக்கத்தில் இருக்க பெங்களூர், தேவகவுடா என்கிற ஒரு பிரதமர் இருந்தார். இன்றைக்கும் விவசாயிகளுக்கும் நீர்நிலை பிரச்சனைக்கும் வேளாண்மை பிரச்சனைக்கும் தீர்வு கண்ட ஒரு மகத்தான தலைவர். அவருடைய மகன் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் பாஜகவுடைய கூட்டணி வைத்து அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரானார் குமாரசாமி. இப்படி காஷ்மீர், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், பெங்களூர், இப்படி எல்லா மாநிலத்திலும் பார்க்கிறோம். தந்தையின் பெயரை, தாத்தாவின் பெயரை நேரடியாக பயன்படுத்தி எந்த தியாகமும், எந்த வரலாறும், போராட்ட குணமும் எதுவுமின்றி பேரை வைத்து அரசியல் செய்து முதலமைச்சரான வரலாறு, சட்டமன்ற உறுப்பினரான வரலாறு, நாடாளுமன்ற உறுப்பினர் வரலாறுகள் இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக இந்த இரும்பு இயக்கம் 75 ஆண்டுகளும் கடந்திருக்கிறது. இந்த இயக்கத்தை தொடங்கிய அண்ணா அவர்கள் 1949 இந்த இயக்கத்தை தொடங்குகிறார். அதற்கு பிறகு முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அரை நூற்றாண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறார். அவருக்கு பிறகு வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறார். அவருக்கு பின்னால் இந்த இயக்கத்தை இன்னொரு அரை நூற்றாண்டுகள் வழிநடத்தக்கூடிய மகத்தான துணை முதலமைச்சர் இன்றைக்கு அவருக்கு பிறந்தால் விழா நடத்திருக்கிறோம். ஆக இப்படி வாரிசுகளை நேரடியாக பட்டியலிடுகிறோம். தந்தையின் பேரோ தாத்தாவின் பேரை வைத்து முதலமைச்சரான வரலாறுகள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த தலைவர்களுக்கு சொல்லலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு சொல்லலாம், பேரை வைத்தோ அவருடைய தந்தை பெயரோ தாத்தாவினுடைய பெயரை வைத்து அண்ணன் தளபதி அவர்களும் அண்ணன் இளந்தலைவர் அவர்களும் இன்றைக்கு முதலமைச்சராளர்கள், துணை முதலமைச்சராளர்கள் என்று யாராவது கேட்டார் என்று சொன்னால் அது மிகையாவாது. ஏனென்று சொன்னால் அண்ணன் தளபதி அவர்கள் உழைப்பு 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 என்று அதன் வழியில் வந்து முதலமைச்சரானவர். இந்த இயக்கத்துக்கு தலைவராகவோ நேரடியாக வந்துவில்லை, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவோ அவர் நேரடியாக வந்து அமையவில்லை. உழைப்பு உழைப்பு என்று தலைவர் கலைஞரால் போராட்டப்பட்டு பாராட்டப்பட்டு அதன் வழியில் முதலமைச்சராகவும் கழகத்தின் தலைவராக வந்தார். இளந்தலைவரை பற்றி தெரியும். நேரடியாகவோ இளைஞரின் செயலாளராக வந்துவில்லை, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நேரடியாக அவர்கள் போராட்ட குணமும் ஆர்ப்பாட்ட குணமும் நேரடியாக அவர் வந்துவில்லை. மக்கள் பணியை செய்து மக்களிடையே பாராட்டப்பட்டு தொண்டர்கள் அன்பை பெற்று இன்றைக்கு துணை முதலமைச்சராகவும் கழக இளைஞனுடைய செயலாளராகவும் வழிநடத்திருக்கிறார். அந்த தலைவருடைய பிறந்த நாள் விழாவை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தேவை என்று இன்றைக்கு தலைப்பை வைத்து அரங்க விழாவை நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு தெரியும், இந்தியாவில் ஒன்றியத்தில் நடைபெறுகிற ஒரு 4 அவலங்களை உங்களுக்கு நான் பட்டியலிடுகிறேன். அந்த பட்டியலிடுகிற 4 அவலங்களை நீங்களே கேளுங்கள். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றம் தேவையா தேவையில்லையா என்பதை நீங்களே சொல்லுங்கள். பில்கிஸ் பானு என்கிற ஒரு பொண்ணு, குஜராத்தில் பில்கிஸ் பானு ஒரு பொண்ணு, 21 வயது நிரம்பிய ஒரு பொண், இஸ்லாமிய பெண். இது போன்ற ஒரு ரோட்ல நடந்து போறாங்க. நடந்து போகும்போது கையில 1.5 வயசு குழந்தை, பில்கிஸ் பானுடைய குழந்தை 1.5 வயசு குழந்தைய கையில பிடிச்சிக்கிட்டு ஒரு ரோட்ல குஜராத்ல நடந்து போறாங்க. பர்தா அணிச்சிட்டு போறாங்க. போகும்போது அந்த பொண்ணை ஒரு 11 பேர் இந்த கும்பல், 14 பேர் இந்த கும்பல் பார்க்குது. அங்க ஒரு கும்பல்ல 14 பேர் நிக்கிறான். இந்த பில்கிஸ் பானு என்ற பொண்ணு பர்தா அணிஞ்சு கையில குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. பர்தா அணிஞ்ச பொண்ணை பார்த்தோன்னு இந்த 14 பேருக்கு வெறி அடங்கி, மத வெறி அடங்கி என்ன பண்றான், கையில இருக்க குழந்தைய தூக்கி பாறாங்கல்ல ஓங்கி அடிக்கிறான். குழந்தை செத்து போயிடுது. அதோட விட்டுல இந்த 14 பேர் சேர்ந்து அந்த பில்கிஸ் பானு என்ற பொண்ணை கூட்டு பாலியல் செய்யறான். இது தவறுதான். இந்த தவறை உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்கிறது. இந்திய ஒன்றியமே கண்டிக்கிறது. அவனை கைது செய்யறாங்க. 2 ஆயுள் தண்டனை உச்ச நீதிமன்றம் வழங்குது. இந்த 14 பேர் சேர்ந்து பில்கிஸ் பானு என்ற ஒரு பொண்ணை, கூட்டு பாலியல் செய்த ஒரு பொண்ணை, கையில் இருந்த 1.5 வயசு குழந்தைய பாறாங்கல் அடிச்சு சாவடிச்சு அந்த குற்றவாளிகளை சிறையில் இருக்கான். குஜராத்தில் இருக்கிற சட்டப்பேரவை என்ன பண்ண தெரியுமா, இந்த 14 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை சாவடிச்சு அந்த குழந்தைய சாவடிச்ச என்ன பண்ணுது, நல்லவன்னு விடுதலை பண்ணுது. எதுக்கு? அவெல்லாம் இந்துக்கள், அவெல்லாம் பிராமணர்கள், அவெல்லாம் RSSவாதிகள், அவெல்லாம் நல்லவன்னு 14 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் ஒரு பொண்ணை விடுதலை பண்றான். இது ஒண்ணு. மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடந்தது. ஒரு 11 பெண்ணை
ஒட்ட துணி கூட இல்லாம ரோட்ல ஓட வச்சு அடிக்கிறான். இதை கேட்க நெஞ்சுரமோ துணிச்சலோ இந்தியாவில் எந்த தலைவருக்கும், அதிகாரத்தில் இருக்கிற எந்த தலைவருக்கும் தைரியம் இல்லை. இது ரெண்டு. மூணாவது ஒரு விஷயம் சொல்றேன். இந்திய நாடாளுமன்றம் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் எப்படி சட்டமன்றமோ நாடாளுமன்றம் ஒரு டெல்லியில இருக்கு. இன்னைக்கு நம்ம எம்பிக்கு எல்லாம் போய் அங்கதான் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது மாதிரி இங்க இருக்கிற பாரத பிரதமர் மோடி என்ன பண்றாருன்னா, நாடாளுமன்றத்தில் மைய மன்றம் ஒரு மிகப்பெரிய தொகையில கட்டுறாரு. இங்க இருக்கிற கவுன்சிலர், எம்எல்ஏ, அதுக்கு பிறகு முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், இப்படி ஒரு வரையறை இருக்கு. இவங்க எல்லாருக்கும் மேல நம்ம இருக்க குடிமக்கள் மேல யாரும் கேட்டா இந்திய குடியரசுத் தலைவர். கரெக்ட் தானே? நாடாளுமன்றத்தின் மைய மண்டலத்தை திறப்பதற்கு இந்திய குடியரசுக்கு அழைப்பு தரல. இந்த கவர்மெண்ட் பாஜக அரசு என்ன பண்ணுது? நாடாளுமன்றத்தின் மைய மண்டலத்தை திறப்பதற்காக அவங்க அழைப்பு கொடுக்கல. ஏன்னு கேட்டா இந்திய குடியரசுத் தலைவர் ஒரு பழங்குடிய சமூகத்தை சேர்ந்தவர். ஒண்ணு, நல்ல பில்டிங் கட்டி இந்தியாவில் இருக்கிற வரலாற்று முக்கியம் அந்த நாடாளுமன்றத்தை திறக்க போறோம். அந்த அம்மா கணவன் இழந்த ஒரு கைம்பெண். இந்த ரெண்டு காரணத்துக்காக அந்த அம்மாவை கூப்பிடல. யாரு? இந்திய குடியரசுத் தலைவரை நாடாளுமன்ற வளாகத்தை திறக்க மோடி அரசு கூப்பிடல. அதுக்கு பதிலாக சாமியாரையும் ஹீரோனிக்களையும் நடிகர்களையும் கூட்டு போன அரசாங்கம் மோடி அரசாங்கம். இது மூணு. நாலாவது, இங்க நம்ம எம்எல்ஏ இருக்காரு, மாவட்ட செயலர் இருக்காரு, எம்எல்ஏ இருக்காரு. நம்ம போய் காவல் அடைப்புன்னு கேட்கிறோம். இங்க இருக்க தண்ணி பிரச்சனை கேட்கிறோம். என்ன சொல்றாரு? அதிகாரி கூப்பிட்டு சரி பண்ணி தராரு. உத்தரப்பிரதேசல ஒரு கிராமத்துல அங்க இருக்கிற மக்கள் பிரதியை போய் அங்க இருக்கிற ஒரு கும்பல்லாம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, ஐயா எங்க ஊர்ல தண்ணி வரல, விளக்கேறியில, லைட்டு வரல, மின்சார பிரச்சனை இருக்கு, எங்க ஏரியாவுக்கு சரி பண்ணி கொடுங்க அதெல்லாம் சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த மக்கள் பிரதி என்ன சொல்லியிருக்கணும்? அதிகாரி கூப்பிட்டு செஞ்சிருக்கணுமா? அதெல்லாம் செய்யாம உங்க ஊர்ல பேய் இருக்கு, இந்த பேயை ஓட்டணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்க ஊர்ல கண்ணி கழியாத ஒரு பொண்ணை கூட்டு ஊர் முச்சந்தில வச்சு சாவரிச்சிட்டீங்கன்னா உங்க ஊர்ல பேய் ஓடி போயிடும், உங்க ஊருக்கு நல்லது நடக்குன்னு ஒரு மக்கள் பிரதி சொல்றாரு. அந்த மக்கள் பிரதி ஒரு சாமியார். இதெல்லாம் கேட்கறாங்க. கேட்டு முடிச்சுட்டு, எப்பா நம்ம ஊர் நல்லது நடக்கணும், நம்மள ஒரு யாரோ ஒரு பெண்ணை ஊர் முச்சந்தில சாவரிச்சிடலான்னு அந்த கும்பல்ல ஒரு ஆள் ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்ல கடமைப்படுறாங்க. அப்பா, அம்மா, நீ ஒரு ஆள் செத்துட்டனா இந்த நாட்டில் நம்ம ஊரு நல்ல ஏரியாவை மாறிடும், நீ செத்துருமான்னு பெற்ற தந்தை தன் மகளை பார்த்து சொல்கிற அவலம் இந்தியாவில் இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த போலி சாமியாரு, அந்த போலிய மக்கள் பிரதி. இந்த 4 பில்கிஸ் பானு, மணிப்பூர் பிரச்சனை, இந்த உத்தரப்பிரதேச பொண்ணு, நாடாளுமன்ற திறக்கிறதுல குடியரசு அழைக்கல. இந்த 4 விஷயத்தை பார்க்கிறோம். இந்த 4 விஷயத்துல இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது, எத்தனையோ அரசியல் கட்சி தலைவராக இருக்கால். இரும்பு பெண்மணி, பகிரங்கமான பெண்மணி மம்தா பானர்ஜின்னு சொல்றோம். அந்த அம்மா இந்த 4 விஷயத்தை கேட்க பயப்படுகிறது. ஹரியானாவில் இருக்கிற முதலமைச்சர் இருந்தார், மிகப்பெரிய தலைவராக, அவர் பயப்படுறாரு. டெல்லி பிரதமர் இருக்காரு, டெல்லியில இருக்கிற முதலமைச்சர் இருக்காரு, பேச பயப்படுறாரு. இந்தியாவில் எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறார்கள், எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. இந்த 4 கோட்பாடு கொண்ட சனாதனத்தை எதிர்க்கவோ, துணிச்சலோ, ஆற்றலோ, எதிர்த்து பேசவோ, கண்டனம் தெரிவிக்கவோ, மக்களை ஒன்றிணைக்கிற பணிகளை மேற்கொள்வதற்கு அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு துணிச்சலும் இல்லை, துணிவும் இல்லை. இந்த 4 விஷயத்தை கொண்டடைக்கிற சனாதனத்தை ஏற்று ஒழிக்க நினைக்கிற ஒரே அரசியல் கட்சி, ஒரே மகத்தான தலைவர் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் தளபதி, அண்ணன் உதயநிதி தலைவர் மகத்தான தலைவர். எங்க வேணா போய் கேட்கலாம். நான் சொன்ன 4 விஷயத்துல நீங்க இந்தியாவில் இருக்க எந்த மாநிலத்தில் போய் கேட்கலாம். அந்த நாட்டில் இருக்க முதலமைச்சரோ, துணை முதலமைச்சரோ, அந்த கட்சியில் இருக்க தலைவர்களோ எழுத்து கேட்டால் இந்த வரலாறு இருக்கிறது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் இந்துத்துவா என்ற மகத்தான எதிர்த்து இருக்கிற அரசியலை செய்வதற்கு அச்சமும் துணிச்சலும் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக இரும்பு இயக்கம் அப்படி அல்ல. இந்த இயக்கம் தோன்றியதே பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக, உரிமைக்காக போராடிய இந்த இயக்கம் இன்றைக்கு 2024 வரை தொடரும் என்று சொன்னால், மக்களுக்காக நேரடியாக அண்ணா தொட்டு கலைஞர் வரை, முத்தமிழர் டாக்டர் கலைஞர், அண்ணன் உதயநிதி வரை இந்த மக்களுக்காக உழைக்கிற மகத்தான இயக்கம். இந்த இயக்கம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேவை. இன்றைக்கு தமிழகத்தில் இதற்கு முன்னால் ஒரு முதலமைச்சர் இருந்தார், எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர். ஒரே ஒரு ஓட்டு போட்டோம், 3 முதலமைச்சருக்கான ஆட்சியில பார்த்தோம். அந்த 3 முதலமைச்சர் செஞ்ச வரலாறு தெரியுமா? இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு, அங்க 21 துணைவேந்தர்கள் நியமித்தார்கள் தமிழ்நாட்டில். அந்த 21 துணைவேந்தர் நியமிப்பதற்கு என்னென்ன தகுதி வேணும் தெரியுமா? 1, முனைவர் பட்டம் படிச்சிருக்கணும், அந்த துறையின் கீழ் அவர் பேராசிரியராக இருந்திருக்கணும். இந்த 2 தகுதி தான். தமிழ்நாட்டில் கல்வி வளர்ந்திருந்த மாநிலத்தில் துணைவேந்தர் அளவுக்கு போடுற அளவுக்கு தகுதி இல்லாத மாநிலம்
ஆனா பெங்களூர்ல இருந்து சூரப்பானத்துல கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி 21 பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அன்றைக்கு இருந்த எடப்பாடி அரசாங்கம் அன்றைக்கு இருந்த ஆளுநர் நியமித்தது போது எடப்பாடி கேள்வி கேட்கவில்லை. நெஞ்சிலம் கொண்ட முதலமைச்சராக இருந்து நெஞ்சிலம் கொண்ட மக்கள் முதலாக இருந்த தளபதி அவர்களும் கழக இளைஞர் செயலாளர் அவர்களும் எதிர்த்து கேள்வி கேட்டார்கள். அன்னைக்கு சூரப்பா எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செஞ்ச ஒரே கட்சி திமுக. அன்னைக்கு சூரப்பா எதிர்த்து கண்டனம் பண்ண ஒரே இயக்கம் திமுக. அன்னைக்கு சூரப்பா எதிர்த்து கண்டனம் தெரிவித்த ஆர்ப்பாட்டம் செஞ்ச ஒரே தலைவர் நம்ம இளம் தலைவர். இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமியான்னு கேட்டா ஆமா. இன்னைக்கு தெரியும், மாநில உரிமை பத்தி பேசுறோம், மாநில சுயாட்சி பத்தி பேசுறோம். அண்ணா காலத்திலிருந்து நம்ம மாநில சுயாட்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். கள்ளக்குறிச்சியில் ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கிற சர்க்கரை ஆலையில உள்ள இருக்கிற சர்க்கரையை செஞ்ச சர்க்கரையை வெளியே மலிவானத்துக்கு கொண்டு போகணும். அன்னைக்கு அண்ணா லைன்ல இருக்காரு. எப்ப அந்த சர்க்கரை எல்லாம் போக முடியலன்னு அண்ணா கிட்ட சீஃப் மினிஸ்டர் அண்ணா கிட்ட தலைமைச் செயலகத்தில் கேட்கிறாங்க, சார் இந்த லாரியில் இருக்க சர்க்கரை எல்லாம் வெளி மாநிலத்துக்கு போகணும், ஆனா மத்திய அரசுல இருந்து அனுமதி வரலன்னு அண்ணா கிட்ட சொல்றாங்க. அண்ணா அன்னைக்கு என்ன பண்றாரு, மத்திய உணவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசுறாரு. அவர் ஊர்ல இல்ல, துணை அன்னைக்கு இருந்த இணை அமைச்சர்கிட்ட பேசுறாரு. அண்ணா சார் இங்க எங்க ஊர்ல கள்ளக்குறிச்சி ஒரு மாவட்டம் இருக்கு, சர்க்கரை நாங்க அனுப்பணும், சர்க்கரை அனுப்புறதுக்கு உங்க கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வரலன்றாங்க, அந்த இஷ்யூ சால்வ் அவுட் பண்ணுங்க, நாங்க சர்க்கரை அனுப்பணும்ன்றாரு. தமிழ்நாட்டு விவசாயிகள், தமிழ்நாட்டுடைய தொழிலாளிகள், தமிழ்நாட்டுடைய தொழிலாளிகள் இருக்கிற அந்த சர்க்கரையை கொண்டு போறதுல சிக்கல் இருக்குதுன்னு நம்ம கொண்டு வரோம். நம்ம மாநிலத்தில் இருக்க சர்க்கரை வெளிநாட்டு கொண்டு போறதுல சிக்கல் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த மேட்டரே கன்சிடர் பண்ண முடியல. யாருக்கு? அன்றைக்கு இருந்த அரசாங்கத்துக்கும் அன்றைக்கு இருந்த அதிகாரிகளுக்கும் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை தெரியல. அன்னையிலிருந்து நம்மளுடைய மாநில சுயாட்சித்துவத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தெரியும் 2,216 கோடி பள்ளி கல்வித்துறை வேண்டிய பணத்தை கொடுக்க முடியல. யாருக்கு? ஒன்றிய அரசுக்கு. ஏன்னு கேட்டா நம்ம இந்திய ஒத்துக்க மாட்டோம், இந்திய ஏத்துக்க மாட்டோம் ஒரே காரணத்தால நம்ம நாட்டுக்கு பள்ளி கல்வித்துறை பணத்தை இன்னைக்கு மோடி சர்க்கார் கொடுக்க மாட்டேது. இன்னைக்கு எத்தனையோ வரலாற்று சிறப்புக்கு நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்கள் ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றிலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சியில் இருக்கும் போது ஒரு சாதனை திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சாதனை திட்டம் இங்க இருக்கிற மகளிர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் அம்பேத்கர் ஒரு மகத்தான தலைவர் இருந்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர்தான் நிறைவேற்றிய தலைவர். அவர் சட்ட அமைச்சராக இருந்த போது ஒரு சட்டத்தை கொண்டு வர முடியலன்னு அவர் சட்ட அமைச்சருடைய பதவியை தூக்கி எறிஞ்சார். என்ன தெரியுமா? இந்த இந்து கோட் பில் ஒரு சட்டம். இந்த இந்து கோட் பில் சட்டம் என்ன தெரியுமா? இங்க இருக்க பெண்கள் இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய பூர்வ சொத்தில் உரிமை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் இந்து கோட் பில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட், அன்னைக்கு இருந்த அதிகாரிகள், அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமக்கள் அந்த சட்டத்தை கொண்டு வர முடியல. அண்ணல் அம்பேத்கர் இந்த நாட்டுடைய சட்ட அமைச்சராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நான் நிறைவேற்றிய சட்டத்தை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை வேதனையுடன் நாடாளுமன்றத்தில் வெளியே சட்ட அமைச்சரை தூக்கி எறிந்தார். அதற்கு பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி கோட்டில் வந்தார். இதே இன்றைய நாள் வரலாற்றில் எண்ணி பார்க்கிறோம். பெண்களுக்கு சொத்தில் உரிமை வழங்கிய நாள் இந்த நாள். டாக்டர் கலைஞர் வழியில் வந்தவர். டாக்டர் கலைஞர் பெண்களுக்கு சொத்தில் உரிமைய நாள் இந்த நாள். நினைத்து பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்தார்கள். ஆனால் உரிமை என்கிற சொல்லை மகளிருக்கு வழங்கிய தலைவர்கள் என்பது 2 பேர் தான். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க, பெண்களுடைய முதலமைச்சர். நம்ம ஜெயலலிதாவுக்கு எத்தனையோ பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா உரிமை என்கிற சொல்லை எந்த திட்டத்திலும் கொண்டு வரல. ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே உரிமை கொண்டார். அதற்கு பிறகு வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முதலமைச்சர். எவ்வளவு பேர் முருகர் பக்தர் இருப்பீங்க. ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிடுறேன். என்ன தெரியுமா? திண்டுக்கல்ல இருந்து பழனிக்கு போற ரூட்ல ஒரு முதலியார் என்ன பண்றாரு, அங்க இருக்கிற ஒரு தோட்டத்துல வாழைப்பழ தாறு வச்சு விற்கிறவர். அவங்க ஊர்ல அவங்க வீட்டுல வாழை மரத்துல பழுக்கிற வாழைப்பழத்தை பழனிக்கு ஃபர்ஸ்ட் பழுக்கிற வாழைத்தாரை பழனி கொடுத்துறேன்னு பழுத்த வாழைத்தாரை தூக்கிட்டு சுமந்துட்டு திண்டுக்கல்ல இருந்து பழனி வரைக்கும் அவங்க வீட்டு வேலைக்காரரை கூட்டு கொண்டு போப்பா அப்படின்னு. இந்த திண்டுக்கல்ல இருந்து பழனி வரைக்கும் போகணும்ல, 2 வாழைப்பழத்தை எடுத்து வாழைத்தாரை சாப்பிட்டுறாரு. யாரு? தொழிலாளி சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட உடனே பழனி கோயில்ல போயிட்டு வாழைத்தாரை ஒப்படைச்சிடுறாரு தொழிலாளி. அதிகாரி கூப்பிட்டு, சார் யார் கொடுத்தானோ இந்த மாதிரி கொடுத்தாருன்னு சொல்லிடுறாங்க. முதலாளி சார் நான் வாழைப்பழத்தாறு கொடுத்தேன், கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறாரு.
அங்கிருந்து அதிகாரி சார் வாழைத்தார் ஃபுல்லா இருக்கு, 2 வாழைப்பழம் மட்டும் கம்மியா இருக்குன்னாரு. தொழிலாளி கிட்ட கேட்டாரு, எப்பா உங்ககிட்ட முழு வாழைத்தார் கொடுத்தனே, 2 வாழைப்பழம் மட்டும் கம்மியா இருக்குன்னு அறநிலையத்துறை அதிகாரி சொல்றாங்களே என்னப்பான்னு கேட்டாரு. முதலாளி பசியில சாப்பிட்டேன்றாரு. யாரு? அவங்க தொழிலாளி முதலாளி கிட்ட சொல்றாரு. நைட்டு கூப்பிட்டு முருகர் கொடுத்த பழத்தை சாப்பிட்டதாக சாட்டை எடுத்து அடிச்சு சாவடிக்கிறார். யாரு? முதலாளி. இரவில் கனவில் முதலாளி கனவுக்கு வராரு. யாரு? முருக பெருமான் கனவுக்கு வராரு. எப்பா முருகா, இன்னைக்கு என் வீட்டு தோட்டத்தில் வாழ்ந்த வாழைத்தார உனக்கு கொடுத்துட்டேன் ஃபுல்லா, எனக்கு இனிமேல் வாழைத்தாரா வரணும், நல்லா என் விவசாயம் செழிக்கணும்னு முருகன் கிட்ட கேட்கிறார். யார்? முதலாளி. அதுக்கு முருகர் சொல்கிறார், நீ கொடுத்த ஒரு வாழைத்தார் எனக்கு வரல, அந்த ஏழை உண்ட 2 வாழைப்பழம் தான் எனக்கு வந்துச்சுன்னு யார் சொல்றாரு? முருக பெருமான் சொல்றார். இன்றைக்கு 17 லட்சம் மாணவ கண்மணிக்கு காலை உணவு கொடுத்துருக்கிற மகத்தான குற்றத்தை கொண்டு வந்த ஒரு மகத்தான தலைவர் நம்ம தலைவர். எத்தனையோ முதலமைச்சர் பார்த்தோம். இன்னைக்கு ஏழை மாணவர்களுக்கு மால் நியூட்ரிஷன் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம வீட்டுல இருக்க பசங்க இருப்பீங்க, நீங்க வேலைக்கு போவீங்க, எவ்வளவு பேர் போறீங்கல்ல, இந்த காலைல சாப்பிடாதனால ஒரு நோய் வரும். அதுதான் தெரியுமா? மால் நியூட்ரிஷன் ஒரு நோய். அந்த நோய் படிக்கிற இளம் சிறார்களுக்கு வந்துருச்சுன்னா அவர் கல்வி கற்பதிலோ அவர்கள் பெரியார் ஆகும் போதோ அந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கப்படும். இப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற தளபதிக்கு கொடுக்குறாங்க. நம்ம கவர்மெண்ட்ல எத்தனையோ திட்டங்கள் முடங்கி போனாலும், எத்தனையோ திட்டத்துக்கு பணம் இல்லை என்றாலும், இந்த நாட்டில் இருக்கிற எங்கள் வீட்டு மாணவ கண்ணுகள் படிக்க வேண்டும், தடையின்றி இருக்க வேண்டும் என்பதற்காக காலை உணவு என்கிற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகளை எடுத்து சொல்லலாம். திராவிட முன்னேற்ற அரசினுடைய திட்டங்களை உங்களிடத்தில் எடுத்து சொல்லலாம். எல்லா திட்டங்களும் இந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லா தொண்டருக்கும் தெரியும். அப்படி ஒரு மாபெரும் இயக்கத்தில் நம்ம எல்லாம் தொண்டராக இருக்கிறோம். இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், நொறுக்க வேண்டும், அழித்து தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்வார்கள். நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தின் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜெயன்பலன் இருக்கிறேன். நான் இரவு நேரங்களிலே இந்த காணொலிகளை காப்பேன். அப்பொழுது எத்தனை கோழை திட்டமாக இருந்தாலும், நமக்குள் எத்தனை எதிரிகள் நம்ம எதிர்க்க வேண்டும் நினைத்தாலும், இந்த இயக்கத்தை அழிக்க நினைக்க வேண்டும் என்று சொன்னாலும், அண்ணன் ஜெயன்பலன் அவர்கள் மேடையில் பேசிய பேச்சை பார்த்தால் தூங்குகிற தொண்டர் கூட வீரம் எடுப்பான். அப்படிப்பட்ட மகத்தான இயக்கத்தில் இருக்கிறோம். 200 என்கிற தலைவர் சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி வெல்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு துணை நிற்போம். வாய்ப்பெடுத்தமைக்கும் வாய்மொழி தந்தமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.